தென்மேற்கு பிரதேச சபைக்கு உட்பட்ட இயற்கை உரம் செய்யக்கூடிய ஒரு இடத்துல இன்றைக்கு நாங்கள் நிற்கிறோம். ஸோ இங்கே வந்து இயற்கை உரம் வந்து எப்படி தயாரிக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார தட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் வந்து செயற்கை உரங்கள், யூரியா, அமோனியா உரங்களுடைய பாவனை வந்து இல்லாமல் போனதால் இந்த ஆரம்பாளத்திலேருந்து இந்த இயற்கைக்குரிய பசலைகளை தான் பயன்படுத்தி கொண்டு வந்தவன். நான் இந்த சிறிது இடைவெளி ஏற்பட்ட ஒரு காலகட்டத்தில் செயற்கை உரங்களுக்கு விவசாயிகள் மாறியிருந்தன. மீண்டும் அந்த இயற்கை உரத்துக்கு மாறி இருக்கிறார்கள். ஸோ இது யாழ்ப்பாணத்திலே வந்து எல்லா பிரதேச சபைகள்லேயுமே வந்து அல்லது பிரதேச சபை அல்லது உள்ளூராட்சி சபைகளிலே வந்து இவை செயற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை 3 அல்லது 4 இடங்கள்லாம் இது இருக்குது. ஒன்று வந்து பலியாமன் தென்மேற்கு பிரதேச சபை, மானிப்பாய் பிரதேச சபைக்கு உட்பட்ட ஒரு இடத்துல மிகப்பெரிய அளவில் வந்து இந்த உரம் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. ஸோ அது தொடர்பான முழுமையான காணொளிகள் தொடர்ந்து பார்க்கலாம், விளக்கங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பலியாமன் தென்மேற்கு பிரதேச சபையினாலே நாங்கள் திண்ம கழிவகற்றல் சுழற்சி நிலையத்தின் ஊடாக பொதுமக்களிடமிருந்து சேகரிக்கின்ற திண்ம கழிவுகளை பொதுமக்களுக்கு மீளவும் இயற்கை உரங்களாக மாற்றீடு செய்து அதனை வழங்கி அதன் ஊடாக எங்களுடைய சுய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புகின்ற செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம். இதன் ஊடாக விவசாயத்திற்கு அடிப்படையான உரத்தினை மிக குறைந்த விலையிலே பொதுமக்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக 10 ரூபாய் என்கின்ற விலையிலே நாங்கள் பொதுமக்களுக்கு இயற்கை உரத்தினை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அசேதன பசலைகளை அரசாங்கம் பாரிய நிதியை கொடுத்து இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக 2,10,000 மில்லியன் ரூபாவினை வருடாந்தம் அரசு இறக்குமதிக்கு மாத்திரம் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே அவற்றை மிச்சப்படுத்தக்கூடிய வழிமுறைகளாக இவற்றை நாங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம். இதனூடாக பிரதேச சபைக்கு பாரிய அளவு வருமானத்தை ஈட்டுகின்ற அதே சந்தர்ப்பம் எட்டப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இங்கே இருக்கின்ற கழிவுகளை பார்க்கின்ற பொழுது இது பொதுமக்கள் எங்களுக்கு வழங்கி இருக்கின்ற அனைத்து கழிவுகளும் இதிலே உள்ளடங்கப்பட்டிருக்கின்றது. இவை தரம் பிரிக்கப்பட்டு முழுமையாக தரம் பிரிக்கப்பட்டு தான் இந்த சேதன பசலை உற்பத்திக்கு நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். பல்வேறுபட்ட கழிவுகளை நாங்கள் இதிலே உட்புகுத்தி அதனுடைய நைட்ரசன் பெர்சன்டேஜ் நாங்கள் உச்ச அளவிலே இதனை பேணுவதன் ஊடாகத்தான் இந்த இயற்கை உரம் என்பது ஒரு வீரியம் மிக்க உரமாக சிறந்த பெறுபேற்றை மக்களுக்கு வீட்டு தோட்டத்தின் ஊடாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே அந்த செயற்பாட்டை நாங்கள் செய்கின்றோம். பல்வேறுபட்ட சவால்கள் மத்தியிலே தான் இது உண்மையிலே பாரிய சவால். இந்த இடத்திலே நின்று கதைக்கக்கூட முடியாத சூழ்நிலைகள் இருக்கின்றது. அப்படியான சவால் மத்தியிலே இதனை நாங்கள் இன்னும் விரிவுபடுத்தி எங்களுடைய பிரதேசத்தினுடைய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய வகையிலே நாங்கள் இதனை திட்டமிட்டு இருக்கின்றோம். இப்பொழுது இந்த சேதன பசலையினுடைய செயற்பாடுகளுக்குள்ளே 60 ஊழியர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். அது வீடுகளிலிருந்து கழிவுகளை சேகரிப்பது தொடக்கம் இங்கே வந்து உற்பத்தி பொருட்களாக சந்தைப்படுத்துதல் வரையும் 60 ஊழியர்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஊழியர்களின் எண்ணிக்கை 100ஆக ஆக்குவதற்குரிய செயல் திட்டங்களை நாங்கள் விரிவுபடுத்தி செயற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு இன்னும் குப்பைகள் தேவையாக இருக்கின்றது. அதன் மூலமாக நாங்கள் இன்னும் உற்பத்தியை அதிகரிப்பதை மேற்கொள்வதற்காக 60 நாட்கள் உக்க வைத்து 8 முறை அதனை நாங்கள் பிரட்டி பதப்படுத்தி அதனை தரப்படுத்திய செயற்பாடுகளின் பொருளாக இது உற்பத்திக்கு செல்ல இருக்கின்றது. உற்பத்தி பொருளை மேற்கொள்வதற்குரிய மூலப்பொருளாக மாற்றமடைந்திருக்கின்றது பிரிவிடல் ஊடாக. எனவே இந்த சேதன பசலையை நாங்கள் எங்களுடைய இயந்திர தொகுதிகளின் ஊடாக அவற்றை உற்பத்தி செய்து அவற்றை அரித்து அதன் ஊடாக சேதன பசலைகளை வேறாக்கி கழிவுகளை வேறாக்கி நாங்கள் அடுத்த நடவடிக்கைகளை செய்ய போகின்றோம். பசலையை உற்பத்தி செய்வதிலே தனிய தாவர கழிவுகள் மாத்திரம் உள்ளடங்குகின்ற சந்தர்ப்பத்திலே அதனுடைய வீரியம் தன்மை என்பது குறைவாக இருக்கும். அதனாலே நாங்கள் நைட்ரசன்ஸ் லெவலை கூட்டுவதற்காக விலங்கு கழிவுகள், அதாவது கோழியினுடைய கழிவுகள், ஆடுகளினுடைய கழிவுகள், மாட்டினுடைய எச்சங்கள் மற்றும் இறால், நண்டு, கணவாய் போன்ற பல்வேறுபட்ட கழிவுப் பொருட்களை நாங்கள் இதற்குள்ளே உள்ளடங்கியிருக்கின்றோம். அதைவிட பாக்டீரியாக்கள் இதனுடைய சேதன பசலையை பாக்டீரியாக்களின் ஊடாக நொதியங்களையும் சேர்த்து தான் நாங்கள்
தயாரிப்பு படிமுறைகளின் பின்னரான உரம் வந்து பொதியிடப்படுகின்ற செயற்பாடு. இது வந்து 50 கிலோ பேக் பொதியிடல் வந்து கிலோ 10 அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் இது வந்து பொதியிடல் செய்யப்படுகிறது. அடிக்கடி வந்து மின்சாரம் தடப்படுது. அந்த தடப்படுற இடத்துல வந்து மிஷினை வந்து இயக்க முடியாது. அந்த இடத்துல வந்து நீ என்ன செயற்பாடை மேற்கொள்றீங்க? அதில் நாங்கள் இப்போ பசலை இப்படி நாங்கள் போட்டுருக்க கரண்ட் இல்லாத நேரம் இதை எடுத்து நாங்கள் அங்கே போட்டு காய பண்ணுறது. இந்த கரண்ட் வந்த கேப்புக்கு நாங்கள் அதை டக்குன்னு அரிச்சு போடுறோம். வலி தென்மேற்கு பிரதேச சபையினுடைய திண்ம கழிவகற்றல் பிரிவினால் வந்து செயற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இயற்கை உர தயாரிப்பினுடைய பணிகள் படிமுறைகள் அது தொடர்பான விளக்கங்களை நாங்கள் பார்த்திருந்தோம். இது வந்து என்ன சொன்னால் இப்போ ஒரு நச்சுத்தன்மையற்ற உணவுப் பொருட்களை தயாரிப்பதற்காக, அதாவது மரக்கறிகளை உற்பத்தி செய்வதற்காகவும், வந்து இது வந்து இப்போ செயற்கை உரத்தோடு ஒப்படைக்க, இப்போ யூரியா இதுகளை வந்து அந்த உரங்களோட ஒப்படைக்க வந்து இதனுடைய வீரியத்தன்மையில் உற்பத்தி வந்து அதிகமாக இருக்கிறதாக இருப்பதை நாங்கள் ஒரு சில இதில் வந்து பார்த்துருந்தோம். அதனுடைய அந்த பசலி மக்கள் இலகுவில், அதாவது விவசாயிகள் வந்து இலகுவில் பயன்படுத்தக்கூடிய வகையில் வந்து தயாரிக்கப்பட்டு பொதி செய்யப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கின்றன. இதனுடைய சாதாரண விலை கிலோ 10 ரூபாய் அடிப்படையில் வந்து விற்பனை செய்யப்படுகிறது. இதற்கு முன்னர் வந்து 20 ரூபாய் அடிப்படையில் விற்பனை செய்யப்பட்டு மக்களுடைய பொருளாதார நெருக்கடி, உரத்தினுடைய அதாவது இந்த விளைச்சல் வந்து அதிகரிக்கிற வகையில் வந்து மிக குறைந்த அளவான விலையாக 10 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டு இப்போது அது விற்பனை செய்யப்படுகிறது. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.